அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் தமிழ் பார்ட் 9. இதுல பாத்தீங்கன்னா நாம என்னென்ன விஷயத்த பார்க்கலாம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மார்க்கெட் கேப். சரிங்களா? மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளவு இருக்குன்னு அதை பேஸ் பண்ணி கம்பெனிஸ் டிஃபரன்ஸ் கேட்டகரிஸே பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நாம பார்க்கலாம். இந்த வீடியோ புதுசா பாக்குறீங்க இருந்தீங்கன்னா, ஃப்ரீ மார்க்கெட் கோர்ஸ் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஷேர் மார்க்கெட் பத்தி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க பார்ட் 1ல இருந்து பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா வீடியோ கண்டென்ட் புரியும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லி கொடுங்க. நமக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு. நமக்கு என்எஸ்சி நேஷனல், அப்புறம் பார்த்தோன்னா என்சிடிஇஎக்ஸ். சரிங்களா? இது பார்த்தோன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட கமாடிட்டி டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் வரும். சரிங்களா? எம்சிஎக்ஸ் இருக்கு. நமக்கு மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு. அப்புறம் பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேப்ஸ் அது கேபிட்டல் பேஸ் பண்ணி என்னென்ன லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப், மைக்ரோ கேப் அப்படிங்கிற ரேங்க் வைஸா இங்க டிஃபரன்ஸ் பண்ணி கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நாம எந்த எக்ஸ்சேஞ்ச் பெட்டரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா என்னென்ன எக்ஸ்சேஞ்சில் கம்பெனிஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பிஎஸ்சியில் பார்த்தோன்னா ஒரு 5,000 அபவ் கம்பெனிஸ் இருக்கும். இப்போ என்எஸ்சியில் பார்க்கும்போது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 2,000 அபவ் கம்பெனிஸ் இருக்கும். இதில் M6 பார்த்தீங்கன்னா என்ன M6 இதை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்க மாட்டோம். M6 பார்த்தோன்னா கமாடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க? கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோன்னா இதுதான் 9 o'clock இருந்து 11:45 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ரன் ஆகக்கூடிய மார்க்கெட்ஸ். இந்த மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ட்ரேட் ஆகும் அப்படின்னா விவசாய பொருட்கள் குறிப்பிட்ட பொருட்கள் ட்ரேட் ஆகும். நமக்கு அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர்ஸ், மெட்டல்ஸ் ட்ரேட் ஆகும். குரூட் ஆயில்ஸ் அந்த மாதிரி பொருட்கள் கமாடிட்டிஸ்ல ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கணும். நமக்கு லார்ஜ் கேப்போட ரேங்க் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட மார்க்கெட்டோட கேபிட்டல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோர்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறத எங்கே நோட்டீஸ் பண்ணிக்கணும். விஷுவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் லார்ஜ் கேப் கவனிச்சோன்னா 100 ஃபர்ஸ்ட்ல 1 to 100 இந்த மார்க்கெட் கேபிட்டலுக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியை கன்சிடர் பண்ணி நமக்கு அதில் மொமெண்டம் மாறிட்டே இருக்கு. ஏன்னா சேஞ்சஸ் நடக்கும். நமக்கு பார்த்தோன்னா ஒரு சில கம்பெனி அதோட பேலன்ஸ் ஷீட்டை பேஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கம்பெனி 100ல இருந்து வெளியே போறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் நடக்கும். மிட் கேப் பார்த்தோன்னா நமக்கு ரேங்க் பார்த்தோன்னா 101ல இருந்து பார்த்தோன்னா 250 அப்படிங்கிற கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அது பார்த்தோன்னா 5,000 கோர்ஸ் பிலோ நமக்கு அபோவ் அவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா நமக்கு 500 லெஸ் கம்பெனி இருக்கும். சரிங்களா? 251 இருக்கு பார்த்தோன்னா நமக்கு 500 கம்பெனிஸ் பார்த்தோன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள ஸ்மால் கேப் கம்பெனிஸை கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காங்க. மைக்ரோ கேப் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க் பார்த்தோன்னா 501, 750 கம்பெனிஸ் மைக்ரோ கேப் கம்பெனிஸா இருக்கு. அது பார்த்தோன்னா 500 கோடிக்கு பிலோ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மைக்ரோ கேப் கம்பெனிஸை சொல்லிக்கிறாங்க. நமக்கு ஸ்மால் கேப் பார்த்தோன்னா லெஸ். சரிங்களா? நமக்கு பார்த்தோன்னா இந்த கேபிட்டல் பேஸ் பண்ணிட்டு 5,000 கோர் இருக்கணும் அப்படிங்கிற பேஸ் பண்ணி சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நீங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது அடிஷ்னல் வீடியோஸ் போடுறோம்னா சொல்லுங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்றோம்.